வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசையில் பயிற்சி 2.5ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு, கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. ஓகேவா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்புனா 9 மடங்குனா, அப்போது 9வது டேர்ம் 9th டேர்ம் 9 தடவை. ஓகேவா? அப்போ 9வது உறுப்பு எத்தனை தடவைன்னு சொல்லியிருக்காங்க? 9 தடவை. அப்போ 9வது உறுப்பு இன்ட்டு 9. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 15வது உறுப்பு 15 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15வது உறுப்பு இன்ட்டு 15. ஓகே, இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா 9 இன்ட்டு T9, ஏன்னா டேம் 9வது டேர்ம்னு சொல்கிறோம். அதனால் 15 15வது டேர்ம். ஓகேவா? 15 T15. ஓகேவா? இப்படி எழுதிட்டோம். அதே மாதிரி 24வது உறுப்பு 6 மடங்கானது 0 சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி எடுத்து எழுதிக்குவோம். 6 மடங்குன்னு சொல்கிறாங்க, 6 போட்டுருவோம். T24, 24வது மடங்குனால T24 ஈக்குவல் டு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 0. ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், 0ன்னு நிறுவனம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கதை வச்சுக்குவோம். இது ரெண்டையும் எடுத்து எழுதிக்குவோம். இதில் T9ங்கிறதுக்கு TN ஃபார்முலா இருக்குது. Tn ஃபார்முலா என்னன்னா Tn ஈக்குவல் டு A + n - 1 D. ஓகே, இதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா அப்படி இதை எடுத்துடுவோம். 9 இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக 9 போடுங்க. ஓகேவா? எண்ணுக்கு பதிலாக 9 போட்டோம்னா ஏ அப்படியே இருக்கும், ப்ளஸ்ஸு எண்ணுக்கு பதில் 9 கொடுத்தோம்னா 9 - 1 D. ஓகேவா? 9 - 1 D ஈக்குவல் டு, அதே மாதிரி 15 அப்படியே இருக்கும். எண்ணுக்கு பதிலாக 15 சப்ஜெக்ட் பண்ணுவோம். A + 15 - 1 D. ஓகேவா? ஓகே, இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 9 இதை சால்வ் பண்ணிடுவோம். A + இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 8. ஓகேவா? டியை உள்ளார மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ ஓகேவா? டியை உள்ளார மல்டிபிள் பண்ணால் 9D - D. அடுத்து ஈக்குவல் டு இதுலேயும் டியை உள்ளார மல்டிபிள் பண்ணிடுவோம். ஏ டியை உள்ளார மல்டிபிள் பண்ணோம்னா 15D - D. ஓகேவா? -D. இங்கே சாரி, இங்கே நான் 9 போட்டிருக்கேன், இங்கே D போடணும். ஓகேவா? இப்போ டிஏன்னு கழிச்சிருவோம். 9 A + 9Tயில் ஒரு D போயிடுச்சுன்னா 8D ஈக்குவல் டு 15. ஏ அப்படியே இருக்கும். 15Tயில் ஒரு T போயிடுச்சுன்னா மீதி 14D. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது 9 3ஆல் அடிக்கலாம். 3 9, I 3 15. இது அடிக்கலாமா? அடித்ததுக்கப்புறம் இது 3 உள்ளார பெருக்கிடுங்க. 3A 3 24D. ஓகேவா? அதே மாதிரி 5A 14 5 70. ஓகேவா? 14 5 70. இது உள்ளார பெருக்க வேண்டியதாக 5 பெருக்கணும்னா 14 5 70 70D. இப்போ ஏவெல்லாம் ஒரு பக்கட்டும் டிஎல்லாம் ஒரு பக்கட்டும் கொண்டுட்டு போவோம். ஓகேவா? இப்போ 3A இங்கிட்ட இருக்குது. இந்த 5A இங்கிட்ட வரும்போது -5Aன்னு வந்துடும். இங்கே 70D இருக்குது. இந்த 24D இங்கிட்ட வரும்போது மைனஸில் வந்துடும். இப்போ 24D. ஓகே, இதை கழித்தோம்னா -3A சாரி -2A 70Dயில் 24D போச்சுன்னா மீதி 46D. ஓகேவா? 46D டிவைடட் A ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே இங்கிட்ட வந்துடும். A ஈக்குவல் டு இந்த 2 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ -46/2D. ஓகேவா? இதை அடித்தோம்னா A ஈக்குவல் டு -23Dன்னு வந்துடும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா A ஈக்குவல் டு -23D. ஓகே,
இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஷினில் பாருங்கள், 6 மடங்கு 24வது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மடங்கு இருட்டி 24 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 6 அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து 24ன்னு சப்ஜெக்ட் பண்ணி ஏவோட மதிப்பு சப்ஜெக்ட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? இப்போ 6 இன்ட்டு இந்த ஃபார்முலா அப்படியே எழுதிடுவோம். இங்கே உள்ள ஃபார்முலா அப்படியே இதே மாதிரி எழுதுவோம். அப்போ ஏ ப்ளஸ் 24 தானே, 24 என்ன இருக்கா, 24 மைனஸ் 1 டி. ஓகேவா? இப்போ இந்த ஏவோட வேல்யூ என்னது அதை சப்ஜெக்ட் பண்ணுவோம். 6 இன்ட்டு 6 ப்ராக்கெட்டு ஏவோட வேல்யூ வந்து மைனஸ் 23D மைனஸ் 23D ப்ளஸ்ஸு இதை கழிச்சோம்னா 23Dன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதையும் கழிச்சோம்னா 0 வந்துடும். 6 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ 6T24 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.